அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்கத்துலேருந்து பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, திரும்புகிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக வச்சா எத்தனை பிரச்சனையை தான் சமாளிக்கிறது. பகல் ஃபுல்லாக அந்த பாபா மாமாவோட போராட வேண்டியதாக இருக்குது. அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியலை, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியலை. பகல் ஃபுல்லாக விடிஞ்ச அடையிற வரைக்கும் இவங்களோட அக்கப்போராக இருக்குது. சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தோம்னா நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க விடுதுங்க. அதுக்கெல்லாம் நாலு தினசம் இருக்குதுங்க. ஒன்று என்ன, இந்த பக்கம் டிக்டாக் பண்ணிட்டு அலையுது. அது ஒரு டிக்டாக் பைத்தியமாக இருக்கும் போல். இந்த நாட்டிலலாம் டிக்டாக்கு பேன் பண்ணல போல். என்ன நேரம் பார்த்தாலும் டிக்டாக் பண்ணிட்டு அலையுது. இந்த பக்கம் இன்னொன்று ஃபோனு, எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டு அலையுது. எந்த நேரம் பார்த்தாலும் வீடியோ காலு தான். என்ன தான் பேசுவாங்களோ, விடிய பேசுகிறாங்க, விடிஞ்சும் பேசுகிறாங்க. இந்த பக்கம் இன்னொன்று கொருன்னு கொரட்டை விட்டுக்கிட்டு நம்மளை தூங்க விடுதுங்க. எங்கே தூங்குறது? இந்த பக்கம் பார்த்தோம்னா அதை விட அதிகமாக இன்னொன்று சவுண்டு, நல்லா டைனோசர் சவுண்டு விட்ட மாதிரி நாலு தினசாக இருக்குதுங்க. சரி, ஒரு வழியாக இதெல்லாம் முடிஞ்சு தூங்கலாம் அப்படின்னு மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே செல்லில் அலர்ட் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருது. எங்கே தூங்குறது? மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து தூக்கத்தில் மண்ணள்ளி போட்டாங்க. எங்கேருந்து தூங்குறது? இப்படி ஒரு மனுஷனுக்கு 4 பக்கத்தில் இருந்து 4 பிரச்சனை வந்தால், 4 இல்லை 40 பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? எதை தான் சமாளிக்கிறது? ஆக மொத்தத்தில் தூக்கத்தில் மண்ணள்ளி போட்டாங்க. இன்னும் எங்கே தூங்குறது? அதுக்குள்ளே தான் விடிஞ்சிருதே. அதுக்கடுத்து மறுபடியும் இந்த பாபா மாமாவோட போராட வேண்டியதாக இருக்குது. இப்படித்தான் தினமும் பொழுது போகுது. நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? என்னத்த சொல்கிறது? என்னைய மாதிரியே இங்கே வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குற எல்லாருக்கும் என்னோட கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன்.